சிந்திப்போம், செயலாற்றுவோம். இளம் விஞ்ஞானிகள் உருவாக்கத்தில் 2023-24 ஆண்டுக்கான பொருள் தேடும் பயணம். மே இறுதியில் முன்னெடுக்கப்பட்டு அணி உதவியாளருக்கான பயிற்சிகள் பல்வேறு பொருள்களில் பல்வேறு இடங்களில் பயணிக்க வைத்து தயார்படுத்தப்பட்டது. இவர்கள் புதியதாக வந்தவர்களுக்கு துணை நின்று ஊக்கமளிக்க வேண்டும். இவர்களை கொண்டு கருத்துருவாக்கம் செய்யப்பட்டு அறிஞர்களால் வரையறை செய்யப்பட்டது. தொடக்க கால மனித சமூகத்தின் தேவைகளுக்காக உயிர் வாழ்வது, உணவு, தங்குமிடம் இவற்றுக்கான தேவைகளாக இருந்தது. இயற்கை கூறுகளிலிருந்து பாதுகாப்பது பெரும் சவால்களாகவும் இருந்து வந்தது. இந்த சவால்களை எதிர்கொள்வது ஆரம்பகால மனித சமூகங்களின் வளர்ச்சியை வடிவமைத்தன. கருவிகள், நெருப்பு, மொழி மற்றும் சமூக கட்டமைப்புகள் போன்ற புதுமைகளுக்கு வழிவகுத்தன. சமூக நடைமுறைகளின் வாழத் தொடங்கிய பின்னர் மனித சவால்கள் தனிநபர்களையும் சமூகங்களையும் பாதிக்கும் பலவிதமான சிக்கல்களை உள்ளடக்கியதாக இருந்தது. வருமானம், செல்வம், கல்வி, வாய்ப்புகளில் உள்ள வேறுபாடுகள் சமூக பிளவுகளுக்கு வழிவகுத்து சமூக முன்னேற்றத்தை தடுத்து வந்தன. இனம், பாலினம், மதம், பாலியல் நோக்குநிலை அடிப்படையில் வேறுபட்டன. உணவு, தங்குமிடம், சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற அடிப்படை தேவைகளுக்கான போதாமைகள் தனிநபர்களையும் சமூகங்களையும் வறுமையின் சுழற்சியில் சிக்க வைத்தன. தரமான சுகாதார சேவைகளை அணுகுவது சவாலாக இருந்து வந்தது. சமமற்ற பள்ளிக்கல்வி தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை மட்டுப்படுத்தின. காலநிலை மாற்றம், மாசுபாடு, காடழிப்பு மற்றும் பல்லுயிர் இழப்பு, சுற்றுச்சூழல் சீரழிவுகள் மனித நலவாழ்வு சவால்களை ஏற்படுத்தின. இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான சிந்தனைதான் மனித சவால்கள். இயற்கை வள சவால்கள், வறுமை சவால்கள், வேளாண்மை சவால்கள், இணையவழி சவால்கள், தொழில்நுட்ப சவால்கள் என 5 சவால்களை உள்ளடக்கமாக கொண்டு ஜூன் மாதம் அறிஞர்கள் கூடி வகுக்கப்பட்டதுதான் 2023-2024 இளம் விஞ்ஞானிகள் திட்டம். நான் ஒரு தொழில்நுட்ப கண்டுபிடிப்பாளராக மாறினால் என்ற கருத்தோடு குமரி மாவட்ட பள்ளிகளின் 8வது படிக்கும் மாணவர்கள் வந்து குவிந்தனர். 8/7/2023 சனிக்கிழமை குலசேகரம் SRK இன்டர்நேஷனல் பள்ளியில் பிரம்மாண்டமான அரங்கில் பிரம்மாண்டமான கூட்டம். மனித சவால்கள் பற்றிய அறிமுக கருத்தரங்கில் மனித சவால்கள் விளக்கப்பட்டது. அடுக்கடுக்காய் பணிகள், தமிழ் ஆங்கிலத்தில் செய்திகள் வாசித்து பதிவிடுதல், செய்தி ஊடகத்தில் மொழி ஆளுமை கருத்தரங்கம், திருக்குறள் படித்தல், தலைப்புச் செய்திகள் படித்தல் என படிப்படியாய் திறன் வளர்க்கும் பதிவுகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மூலம் மனித சவால்களை எதிர்கொள்வது குறித்தான கருத்தரங்குகள், மரம் நடுதல் வீடியோ பதிவேற்றம், சந்திரனில் வெற்றிகரமாக இறங்கியது மனித குலத்திற்கான நன்மைகள், இந்தியாவின் சந்திரன் மனிதன் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை உரையுடன் கேள்வியும் பதிலும், அறிவியல் வரைபடம் உருவாக்கம் மற்றும் பயனுள்ள விளக்க காட்சி குறித்தான கருத்தரங்கம், சுதந்திர தின கொண்டாட்டம், மனித சவால்கள் பற்றிய வரைபட விளக்க காட்சி, கல்வி கற்றலை எளிதாக்கும் புத்தகங்களை படித்தல், மதிப்பாய்வு செய்தல், டாக்டர் மெய் சித்ரா ஹாங்காங்கிலிருந்து உரைகள், புத்தக விமர்சனம், புத்தக வெளியீடு, மனித சவால்களின் வெற்றிகரமான திட்ட தயாரிப்பு நுட்பங்கள், மனித சவால்கள் பற்றிய திட்ட அறிக்கை விளக்க நிகழ்ச்சி, பிடித்த ஆரோக்கியமான பழங்கள் பற்றிய விளக்க உரைகள், மனித சவால்கள் பற்றிய பயனுள்ள அறிவியல் மாதிரிகள் உருவாக்கம் மற்றும் விளக்கங்கள், மனித சவால்களுக்கு காந்திய தீர்வு குறித்த இணைய வழியிலான உரைகள், காந்திய விழா நிகழ்ச்சிகள், காந்திய வாழ்க்கை முறை மற்றும் காந்திய சேவை உரையும் விருதும், உலக விண்வெளி வார விழா 7 நாள் உரைகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் விளக்க காட்சியும் டாக்டர் ராம்சந்தர் நினைவு விருதுடன் தேர்வு முறையில் இறுதியை எட்டின. 9 தேர்வு முறைகள், பயணங்களின் நிறைவுகள்,
பயிற்சியும் தேர்வும் பக்குவப்படுத்தின. அடுக்கடுக்காய் ஆன்றோர் உரைகளும் அறிக்கை எழுதுதலும் நூல்கள் ஆய்வுகளும் உரைகளும் உறுதிப்படுத்தின. விண்வெளி கல்வி புதிய சிந்தனைக்கு வடிவம் கொடுத்தன. ஆதித்யா வரை இந்தியாவின் விண்வெளி ஆய்வு வெற்றி கதைகள். ஸ்ரீஹரிகோட்டா விண்கல பூமியின் முன்னாள் இயக்குனர் முனைவர் பாண்டியன் ககன்யானின் வெற்றியின் எதிர்கால நன்மைகள். இங்கர்சால் உரையும் பயிற்சியும். இளம் விஞ்ஞானிகள் 3 வழி பயணத்துக்கான பாதைகள் அமைந்தன. மனித சவால்கள் 50 மணிகளும். மனித சவால்களும் தீர்வுகளும் 14 நபர்களும். தொழில்நுட்பங்களால் மனித சவால்களை எதிர்கொள்ளுதல். NVKST கல்வியியல் கல்லூரியில் ஆய்வு விளக்க கூட்டம் மற்றும் விருது பாராட்டு நிகழ்ச்சி. இளம் விஞ்ஞானிகள் தேர்வில் தோல்விகள் எவரையும் வாட்டக்கூடாது என்ற நோக்கில் 3 வழிகளில் பயணிக்கும் பாதையை திருப்பினோம். ஸ்டடி டீம், டேலண்ட் டீம், ரிசர்ச் டீம். சிந்தனை ஒன்றுதான் என்றாலும் செயல் வடிவம் வேறு வடிவம். 3 பாதையில் பயணிப்பவர்களுக்கு அணி உதவியார்களும் வழிகாட்டிகளும் வழிபிசகாது உதவினர். முதல் தசாப்தத்தில் இந்தியாவின் விண்வெளி திட்டத்தின் தடங்கல்களும் சாதனைகளும். இந்திய கிரையோஜெனிக் திட்டத்தின் பயோனியர் வாசுதேவன் ஞானகாந்தி உரை. தனித்தனி குழுக்களாக கள ஆய்வு பயணங்கள், குழு ஆய்வுகளை, பணிமதிப்பீடு முகாம்கள், சந்திப்புகள். மூடோடு சிக்மா ஆர்கிடெக்சர் கல்லூரியில் மேலாண்மை சிந்தனை பயிற்சி முகாம். மருத்துவ விஞ்ஞானிகளாக மாற்றிய டாக்டர் ஜே ஸ்ரீராம் அவர்களின் எளிய மூலிகை மருந்து தயாரிப்பில் பயிற்சி. இயற்கை வளங்கள் பற்றிய ஆய்வு மற்றும் பாரம்பரிய தலங்களுக்கு பயணம். கடலோர மக்களின் கல்வி, பொருளாதாரம், வாழ்க்கை முறை அறிந்து கொள்ள கடலோர சுற்றுச்சூழல் ஆய்வு பயணங்கள் சமூகத்தை நேசிக்க தயார்படுத்தின. தூத்துக்குடி VOC சிதம்பரனார் துறைமுக ஆய்வு பயணம். கோட்டாரில் உள்ள அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் மூலிகை மருந்து காட்சி மற்றும் விளக்க காட்சிகள் மருத்துவ விஞ்ஞானிகளாய் மாற்றிய இனிய தருணம். 29/12/2023 முதல் 30/12/2023 வரை ஆற்றூர் NVKST கல்வியியல் கல்லூரியில் ஆராய்ச்சி பொருள் பற்றிய ஆய்வு பட்டறையில் ஆய்வாளர்களாய் புடம் போட்டு எடுக்கப்பட்டன. சிதறால் NM வித்யா கேந்திரா பள்ளியில் மூலப்பொருள் செயல்முறை மற்றும் மதிப்பு கூட்டும் தயாரிப்புகள் ஆய்வு பற்றிய பயிற்சியும் கருத்துக்கள் வெளிப்படுத்தும் பட்டறை. இந்தியாவின் பச்சை முத்துக்கள் புத்தக விமர்சனம் புதிய பரிணாமத்தை அளித்த நிகழ்வு. பெற்றோர்களுடன் சந்திப்புகள் புதிய உத்வேகத்தையும் செயல்வேகத்தையும் அளித்தன. ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ அறிவியல் குறித்து பயிற்சிகள், அரங்குகள், பார்வைகள் புத்துணர்ச்சி வழங்கின. மார்த்தாண்டம் அரசு ஆண்கள் பள்ளியில் குடியரசு தின விழா கொண்டாட்டம், பாரம்பரிய கலாச்சார விழா, விளையாட்டுகள், கோலாகல கொண்டாட்டம். நூல் வெளியீடு மார்த்தாண்ட ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து குதூகலித்த நாள். முள்ளஞ்சேரியில் முத்தமிழ் சங்கமம் கலை பேரொளி விருது. முள்ளஞ்சேரி வி. முத்தையன் கல்வி அறக்கட்டளையுடன் இளம் உள்ளங்களின் முத்தமிழ்கள் சந்தித்தன. விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் அடிப்படை அறிவியல் அறிய வலியமலா இந்திய விண்வெளி அறிவியல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி அறிந்து உயர்ந்த நாள். இறச்சகுளம் அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் பற்றிய விளக்க காட்சிகள். பூந்தோப்பில் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் கேள்வி எழுப்பு, பதிலளிக்க முயற்சிக்கவும், திறமையை மேம்படுத்தும் திட்டம். தனித்திறன் பெற்ற நாள். மார்த்தாண்டம் விப்ரோ டெக்னாலஜி நிறுவனத்தில் புதிய தொழில்நுட்பம் அறிதல் முகாம். நாகர்கோயில் CSI மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் இளம் விஞ்ஞானிகள் செயல்பாடுகள் மதிப்பீட்டு முகாம். மனித சவால்கள் மற்றும் தீர்வுக்கான விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்ரீஹரிகோட்டா விண்கல பூமியில் இளம் விஞ்ஞானிகள் சிந்தனை சிறகடித்து பறந்த நாள். அறிவியல் திறன் மதிப்பீட்டு முகாம், அணி அணியாய் சந்திப்புகள். NIST திருவனந்தபுரத்தில் ஆய்வு பொருள் வளங்கள், மனித சவால்கள், வாழ்க்கை சவால்களும் தீர்வுகளும், தொழில்நுட்பத்தால் மனித சவால்களுக்கான தீர்வுகள். விஞ்ஞானிகள் முன் ஒருவருடைய ஆய்வுகளை அணி அணியாய் சமர்ப்பித்து பெருமிதத்துடன் திரும்பிய தருணம்.
சிக்மா கட்டிடக்கலை கல்லூரியில் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாட்டம். தொழில்நுட்ப சாதனைக்கான விருது வழங்கல். நீல வானம் நோக்கி முத்துக்கள் 80 தலைப்புகளில் பேசி சிறகடித்து பறந்த நாள். காத்திருந்து காத்திருந்து விருது. 1 வருட உழைப்புக்கான ஊதியம் பெறும் மகிழ்வான பெருவிழா கொண்டாட்டம். ஆற்றூர் NVKST கல்வி நிறுவனத்தில். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் கள ஆய்வு. கன்னியாகுமரி ஸ்டெல்லா மேரிஸ் ஆய்வு வளர்ச்சி நிறுவனத்தில் கள ஆய்வு. கணபதிபுரம் குளோபல் எனர்ஜி நிறுவனத்தில் கள ஆய்வு. பல்வேறு தளங்களில் கண்ட காட்சிகள் எல்லாம் அறிவியலாயின. நடந்த பாதை எங்கும் வாழ்வியல் தடங்களாயின. வடுக்களின்றி முடுக்குடன் பயணித்த இடங்கள் எல்லாம் அடையாளமாயின. ஆண்டோர் உரைகள் ஆவணமாயின. சந்திப்புகள் நட்புகளின் பிணைப்புகளாயின. உறவுகளாய் தொடர வைத்தன. மனித சவால்கள் எதிர்கொள்ள கற்றுக் கொடுத்தன. கால்பதித்த இடமெல்லாம் காலமெல்லாம் நினைவில் நிற்கும். உறவாடிய உறவுகள் எல்லாம் உறவினருக்கு மேலாக மனதில் பதிந்தனர். அன்பு செலுத்தியவர்கள், அரவணைத்தவர்கள், வழங்கியவர்கள் ஏராளம் தாராளம். இளம் வயது விஞ்ஞானி பயணம் வாழ்வின் மகிழ்வான அத்தியாயம்.